ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்காவோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். மை ரொமான்டிக் ஹஸ்பண்ட். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம்டா. ஜங்குக்கா வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஓகேவா? அண்டு ஜங்குக்காவுக்கு வந்து உங்களனா ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், பட் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பொசசிவ். எடுத்துக்கிட்டாலும் குழந்த மாதிரி உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுவார். நீங்கள் லைக் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஜாலி டைப். அப்படி செம்ம டேக் கேரிங்காக நீங்கள் ஜங்குக்காவை பார்த்துப்பீங்க. ஜங்குக்காக்கும் ஒன்லி 3 months தான் ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகேடா, இந்த இன்ட்ரடக்ஷனே போதும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு லைட்டாக வயிறு ரொம்ப வலிக்குது. நீங்கள் அப்பா இன்னும் வயிறு இப்படி வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பீங்க. அப்படியே நீங்கள் போய் கை கழுவிட்டீங்க. ஷோ, இன்னும் இப்படி வயிறு வலிக்குது, ஐயோ பீரியட்ஸ் ஆக போகுது போலே, இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொபைலை எடுத்து பார்க்குறீங்க. உங்களோட பீரியட்ஸோட டேட் தான். நீங்கள் ஐயோ வயிறு இப்போயா வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே போய் உங்கள் சோஃபா இருக்கும், ஸோ அதில் போய் நீங்கள் போய் படுத்துட்டீங்க. அவங்களால முடியல. ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழம்பிகிட்டே படுத்துருக்கீங்க. அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock கிட்ட ஆகுது. உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களால் ஃபஸ்ட்டு டேன்றதுனால உங்களுக்கு செமையாக வயிறு வலிக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து கண்ணில் தண்ணியாக ஓடுது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ண அழுதுகிட்டே இருக்கீங்க. கரெக்டாக அப்போது ஃபோன் வருது உங்களுக்கு. நீங்கள் ஐயோ இந்த ஃபோன் வேறு அங்கே இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்க முடியாமல் எழுந்திரிச்சி போய் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் கூப்பிட்றாரு. எடுக்கலாமா? வயிறு வேறு வலிக்குது. சரி, அவர்கிட்டயாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றீங்க. ஜங்குக் ஏய் இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ் தானே அப்படின்னு மாதிரி அவனே கேட்டுடுறான். நீங்கள் ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழுறீங்க. ஜங்குக் அச்சோ, இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானடி. நான் இங்கே ஒர்க் டென்ஷனில் உட்காந்துருக்கும் போது தான் எனக்கே ஞாபகம் வருது. நான் வேறு மறந்துட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து. ஸோ நீ இப்போ ஓகேவா அப்படின்னு மாதிரி கேட்குறான். நீங்கள் நான் அழுதுகிட்டே பேசுகிறேன், உனக்கு நீ ஓகேவான்னு கேட்குறீங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக் சரி இரு எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடித்தோடனே நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அகெயின் ஃபோன் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போய் சோஃபாலே படுத்துக்கிறீங்க. உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே அந்த பெயின்லேயே அப்படியே அழுதுருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கமும் வந்திருக்கும். நீங்கள் அப்படியே நல்லா கண்ணு மூடி அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் வரான். காலிங் பெல் அடிக்கிறான். நீங்கள் திறக்கவே இல்லை. அப்புறம் தான் ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். டோர் நீங்கள் லைட்டாக ஓப்பனில் தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா ஜங்குக் வரணும் இல்லையா? நீங்கள் உள்ளே லாக் போட்டால் அவர் எப்படி வருவார்? அதனால் நீங்கள் ஜங்குக் வருவார்னு தெரிஞ்சோ நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் படுத்துருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்டே பார்க்குறான். நீங்கள் வழியில் அப்படியே ரொம்ப அழுதுருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் ஃபேஸே நல்லா லைட்டாக ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது. அதுலேயே ஜங்குக் புரியுது நீங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் எதுவுமே பண்ணலை. அவன் போகிறான். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு இதே வேலை, பீரியட்ஸ் டைமில் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு தெரியாது. இவளுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தோணும் தான், அதுக்குன்னு சாப்பிடாமல் இருப்பாள் ஊசி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு அவன் அப்படியே உங்கள்கிட்ட வரான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. ஜங்குக் இப்போது இவளை எழுப்பலாமா வேணாவா? நல்லா வேற தூங்குறா. சாப்பிடாமல் இருந்தாலும் இன்னும் வயிறு வலிக்கும்.
எழுப்போ வயன் வயன் ஏஞ்சிட்றி பொண்டாட்டி ஜங்குக்கா எனக்கு ஒன்றா தூங்க விடுங்க, எனக்கு செம்ம தூக்கம் வருது அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அந்த சாப்பிடாமல் தூங்காதுன்னு ஒன்று எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். பீரியட்ஸ் டைமில் தான் இப்படி உயிர் எடுப்ப நீ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வெடுக்குன்னு கண்ணு முழிச்சிட்டு என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு உயிர் எடுக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜங்குக்கு நான் அதை மீன் பண்ணி சொல்லலை, நீ சாப்பிடாமல் இருக்க இந்த மாதிரி டைம்லன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை ஒரு முறை தான் முறைக்கிறா. நீங்கள் எனக்கு சாப்பாடு சாப்பிட தோணுனாலும் நான் இப்போ ஊட்டி விடுவேன், நீ சாப்பிட்ற அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டே உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் ஏன்னா சிரிக்கிறீங்க அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜங்குக்கு வயிறு ரொம்ப வலிச்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு லெமன் ஜூஸாக போட்டு குடிச்சிருக்கலாம்ல, நீ பாட்டுன்னு அழுதுகிட்டே தூங்கியிருக்க பாரு, மூஞ்செல்லாம் நல்லா பஃபியாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜூஸ் போடணும் தான், நானே ஏஞ்சி போய் நின்று போடணும், எனக்கு கால் வலியை விட அந்த நிற்கிற கொடுமையும் நான் சேர்த்து அனுபவிக்கணுமா, அதனால தான் படுத்துட்டேன், இருந்தாலும் படுத்தாலும் ரொம்ப வலிச்சது வயிறலாம் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு சரி, இனிமேல் பீரியட்ஸ் டைம்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜூஸ் போடுறாங்களா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டே பார்த்து வச்சிரு அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்களே அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுருவீங்க. ஜங்குக்கு அப்படியே ரொம்ப வலிக்குதா, டேப்லெட் போட்டுக்கிறியா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் டேப்லெட்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வேணாம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ரொம்ப பெயினாக இருந்தால் எடுத்துக்கோடி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அகெயின் படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு சரி உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னது எனக்கு பிடிச்சதுன்னா உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜங்குக்கு சிரிச்சுட்டு நீ கேடித்தனமாக பேசாதடி, உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீமை ஒரு பவுலில் அழகாக வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு ஏன்டி குழந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்படி நீங்கள் எனக்கு என்ன தெரியல, இந்த ஐஸ்கிரீம் பார்த்தாலே நான் ஒரு உண்மையான ஒரு பேபியாக மாறிடுறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு சரி சாப்பிடு அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஜங்குக்கா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ஐஸ்கிரீமும் ரொம்ப எடுத்துக்காத, சாலி பிடிக்கும் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. முடியாதுன்னா முடியாது அது மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பவுலை வாங்கிட்டு போயிடுறான். நீங்கள் ஹேட் யூ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறான். நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறான். ஐஸ்கிரீம் எனக்கு பீரியட்ஸ் மட்டும் முடியட்டும், எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு நேரம் தூங்குடி அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் நல்லா தூக்கம் வரப்போ எழுப்பி விட்டுட்டு இப்போ தூங்குன்னு சொன்னால் எப்படி தூக்கம் வரும் அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு இந்த வாய்க்கு ஒன்றும் உனக்கு குறைச்சலே இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா சொல்ல நான் மடியில் படுத்துக்கவா அந்த மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு எதெல்லாம் நீ கேட்கணுமா படுறி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஹெட்டு அப்படியே தடவி கொடுக்குறான். நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. நீங்கள் எப்போவுமே இப்படி தான், அவங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா நீங்கள் போய் ஜங்குக்கா மடியில் இல்லைன்னா ஜங்குக்கோட செஸ்ட்டில் படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் இப்போ தூக்கம் வரணும், ஏன்னா உங்களுக்கு பெயின் கொஞ்சம் தெரியாமல் இருக்கணுக்காக இப்போ நீங்கள் தூங்கணும்னு நினச்சதுனால நீங்கள் ஜங்குக்கா மடியில் படுத்து தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட லேப்பில் அப்படியே ஒரு பேபி மாதிரி தூங்குறீங்க. பாரு குழந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான்னு நினச்சா ஃபேஸ் கூட பாரு குழந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் சீக்ஸில் லவ் யூ டி அது மாதிரி சொல்கிறான். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது.
நீங்கள் அப்படியே வந்து நைட்டு வந்துப்பீங்க. ஜங்குக்கா உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுவான். நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அகைன் நீங்கள் அப்படியே ஜங்குக்கா ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. இப்படி தான் ஒரு 3 டேஸு உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் இப்போ முடிஞ்சுது. நீங்கள் அப்படியே அப்பா ச்சே இந்த பீரியட்ஸ் முடிஞ்சால் ஒரு சந்தோஷம் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கு வந்து அவன் யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஓ சரி சரி பேசு பேசு அப்படின்ற மாதிரி நீங்கள் அஸ்கியில் சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து அப்படியே ஹெட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அங்கே பேசிகிட்ருக்கான். நீங்கள் வந்து நைட்டில் இந்த பால்கனியில் நிற்கிறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வாவ் ஃபுல் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் சொல்வீங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் கத்திடுவீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே கை வைக்கிறான். நீங்கள் வந்து ஓகே அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணுறீங்க. ஜங்குக்கா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அகெயின் அந்த கால் வந்து பேசிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து அந்த நிலா அழகை வந்து நீங்கள் வந்து ரசிச்சுட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழகாக அந்த நிலாவை பார்த்துட்ருக்கீங்க. அந்த நிலாவோட வெளிச்சமும் கரெக்டாக உங்கள் ஃபேஸில் விழும். அப்படியே வந்து உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே செம்ம அழகாக இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டே தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே அந்த சைடு பார்க்குறது அந்த சைடு பார்க்குறது அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அகெயின் நீங்கள் நிலாவை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து ஃபோன் கால் கட் பண்ணியிருப்பான். ஜங்குக்கு வந்து பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கல. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த வியூவை வந்து மெஸ்மரைஸ் ஆகி நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கனால ஜங்குக்கா என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு கேட்கல. அவர் பேசி முடிச்சாரானாலும் தெரியல, எதுவுமே தெரியல. நீங்கள் பாட்டுன்னு அந்த வியூவை வந்து ரசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கா வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு என்னாச்சு கால் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன மேடம் எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு நிலாவை பார்க்குறேன்ற சாக்கில் இப்படி புருஷன் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க, ஃபோன் பேச ஒன்றுண்டி பாட்னு இப்படி வந்து நின்று இருந்தேன்னா என் மைண்டு ஃபோன் காலில் இருக்குமா இல்லை உண்மையில் இருக்குமா அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அச்சோ எப்போ பாரு உங்களுக்கு இதே நினப்பு தான் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு நிலா அழகாக இருக்குல்ல இன்றைக்கி அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை எனக்கும் அதுதான் தோணுச்சு. நான் எப்போவுமே சின்ன வயசுலலாம் ஜங்குக்கா இப்படி தான் மாடிக்கலாம் தனியாக போயிட்டு நிலா பார்த்துட்டே இருப்பேனா, என் அம்மா வர திட்டுவாங்க. நைட்டு நேரத்தில் மாடிக்கு போகிற ஏதாவது ஒன்று மேலே ஏறிக்க போது வா அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. ஆனால் எனக்கு அது கொஞ்ச நாள் வரையும் தெரியல. பேய் கனவுலாம் வருமா, அப்புறம் தான் அம்மா என்ன விடுறதில்ல, நானும் போகிறதில்ல. அது மாதிரி நீங்கள் நிலாவை பார்த்தா பேய் வருமா என்னடி சொல்கிற? அப்படி இல்லை ஜங்குக்கா, பொம்பளை பொண்ணு நைட் நேரத்தில் மாடியில் தனியாக நிற்கக்கூடாதான். எனக்கு அது புரியல. நான் பைத்தியக்காரி மாதிரி போய் அப்பப்போ நின்றுப்பேன். கொஞ்ச நாளைக்கு போக கனவில் பேய் கனவாக வர ஆரம்பிச்சிட்டா வீட்டில் சொல்லி அழுதேன். அம்மா 4 அடி அடித்து என்னை மாடிக்கே அனுப்புறதில்ல. அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. அடி ஒரு நிலாவை பார்க்குறதுக்காக அடி வாங்கினடி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து ஆமாம் எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு நிலானா ரொம்ப பிடிக்குமா, அது பார்க்கறதுக்காக போய் போய் இந்த மாதிரி அடிலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஒரு நிலாவை பார்க்குறதுக்கு அடி வாங்கியிருக்குது என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து ஓ உனக்குலாம் அந்த ஃபீலிங்லாம் புரியாது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து யார் சொன்னா எனக்கு ஒன்று நான் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து ஓ அப்படியா அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போது அதை விட எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ஹக் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அப்படியே அந்த ஹக்கை வந்து டைட் ஆக்குறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நீங்கள் இன்னும் என்கிட்ட ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து நான் கேட்க மாட்டேன்டி, நமக்குலாம் அந்த பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கிறது அதெல்லாம் பழக்கமே கிடையாது. என் பொண்டாட்டி நீ யுவர் மைண்ட் ரீ, நான் எடுக்கணும்னு பெர்மிஷன் கேட்கணுமா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் இல்லை அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து உங்களை டேர்ன் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா வந்து உங்களை பேக்கப் தானே பண்ணியிருப்பான். ஸோ இப்போ வந்து உங்களை டேர்ன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கா அப்படியே க்ளோஸில் நிற்கிறீங்க. ஜங்குக்கா சொல்லு தலையில்
அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து தலை நிற்கிறதுக்காரங்க நின்றுட்டுருங்க லூசாடி என்னை பார்த்தா லூசு மாதிரி இருக்கா அந்த மாதிரி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க இப்போ அழுக்குது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து எனக்கு இப்படி இருக்க தானே பிடிச்சிருக்கு ஒன்று இப்படி கிட்டே வச்சுட்டு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஜங்குக்கை வந்து உங்களை இந்த மாதிரி ஹக் பண்ணாலும் நீங்கள் ஜங்குக்கோட ஃபேஸே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஷை டைப் கூட, அதனால் நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஃபேஸும் பார்க்க மாட்டீங்க. முதல்ல நான் உன்னை இப்படி ஹக் பண்ணி இப்படி கிட்ட எடுத்து வச்சுருந்தேன்னா என்னை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டோட காலரை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நோண்டிகிட்ருக்கீங்க. அது எனக்கு அந்த அளவுலாம் தைரியம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மற்ற நேரம் நான் மட்டும் வாயாடுறேன் அது ஏன்னு எனக்கும் தெரில. நீங்கள் இவ்வளோ க்ளோஸில் இருந்தால் எனக்கு ரொம்ப வெக்காது நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜங்குக்கை அப்படியே சிரிச்சுட்டு சரி உள்ளே போகலாமா அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்துடுறீங்க. ஜங்குக்கா வந்துடுமா. நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கா வந்து என்னது எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து அப்படியே உங்களை தூக்கியிருப்பான். நீங்கள் ஜங்குக்கா என்னாச்சு அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கா வந்து இப்போ நீ என்ன சொன்ன எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன். பீரியட்ஸ் முடிஞ்சா நான் வேலையை பார்க்கக்கூடாதா அது மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கா வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே பெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாரிடி பொண்டாட்டி நான் அந்த 3 நாளாக ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துட்டேன். ஸோ இட்ஸ் மை டர்ன் அது மாதிரி சொல்கிறான். அப்படி நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவீங்க அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஹைப்பில் போனால் அப்படி தான் அதுக்குன்னு எனக்காக நீ தாங்கிக்க மாட்டியா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சரி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சைடு ஷையாகுது. நீங்கள் அப்படியே கண்ணு அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அந்த உனக்கு இது வேணும் தானே அது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து தலையாட்டுறீங்க. ஜங்குக்கு வந்து எனக்கு நீ ஆமான்னு சொன்ன மாதிரி தான் தோணுது அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு ஓகே தான் ஆனால் இன்றைக்கி வேண்டாமே அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அச்சோ வெரி சாரிடி பொண்டாட்டி உங்கள் வருஷம் 3 நாளாக காஞ்சது பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி என்னோடய டர்ன் ஓகேவா. இந்த 3 நாள் நான் ஒன்றும் ரெஸ்ட் விட்டேன்ல அது மாதிரி சொல்கிறான். இங்கே வந்து 3 days தான் சொன்னாக்கா எனக்கு 4th day ஆனால் ஆகும் ஒரு வாட்டி அதனால் இன்றைக்கி வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏன்டி 3 months அவன் கூட இருக்கேன் எப்போவுமே உனக்கு 3 daysக்கு மேலே தாண்டினதே கிடையாது இப்போது என்ன அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஐயோ எந்த வழியில் போனாலும் விட மாட்டேன்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கா ப்ளீஸ் அப்படி பண்ணி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற அப்படியே கிட்ட வரான். நீங்கள் வந்து நோ அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். லவ்யூடி அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கை வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜங்குக்கா எனக்கு ஒரு குட்டி ஆசை செய்கிறீங்களா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ எனக்கு அங்கே இது கூட செய்ய மாட்டிங்களா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நான் ஒரு ஹைப்பில் போயிட்டு இருக்கும்போது இப்படிலாம் நிறுத்தாதுடி அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து சரி சொல்லு இப்போ என்ன உனக்கு வேணும் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னது
ஐஸ்கிரீமா? ஏன்டி அதான் உனக்கு பீரியட்ஸாக ஆகுதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அப்புறம் என்ன? என்ன இதுக்கெலாம் கணக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது, வாங்கி தர முடியுமா முடியாதா? அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கொஞ்சம் அவங்க வந்து நைட் ஆகிடுச்சிடி. நைட்லாம் கடைலாம் இருக்கும். எனக்கு இப்போது ஐஸ்கிரீம் வேணும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அவன் வந்து உங்கள் மேலே தான் லை டவுன் ஆகியிருப்பான். நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அவங்க மொத்தத்தில் இப்போ நான் வந்து உனக்கு கிஸ் பண்ணக்கூடாது அதானே, அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படிலாம் இல்லை, கிஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஃபஸ்ட்டு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து எனக்கு சீக்கிரம் உங்களுக்கு வேணுமா என்னவா அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நிஜம் உங்களுக்கு வந்து எனக்குலாம் ஐஸ்கிரீம் வேணாம் அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் இல்லை வேறு நான் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜமுக்கு வந்து நீ வேணும் அப்போ வேணும்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உனக்கு நான் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? எங்களும் வேணும் ஐஸ்கிரீமும் வேணும் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏதாவது ஒன்று எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் ஜங்குக்கா. அப்போ போங்க இன்னைக்கு எதுவும் கிடையாது, சரிடி வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து என்ன கார் எடுக்கிற மேன், நான் பைக்கில் போகணும் அது மாதிரி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து பைக்கில் மழை வர மாதிரி இருக்குடி, பரவாயில்ல மழையில் நனைஞ்சா ஜாலியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மழையில் நனைஞ்சிட்டு எனக்கு ஜுரம் வந்துருச்சு ஜங்குக்கான்னு சொன்னேன்னு வை, அப்போ பார்த்துக்க ஒன்று அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு ஜுரம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பைக்கோட கீயை வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே வாங்கிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. ஒரு ஐஸ்கிரீம் தான் சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க, நீங்கள் 2வது ஐஸ்கிரீமும் சாப்பிட்றீங்க. ஜங்குக்கு வந்து சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 3வதாக ஒரு ஐஸ்கிரீம் தேடுறீங்க. ஜங்குக்கு வந்து ஒயன் அவ்வளோதான் உனக்கு போதும் வா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா இன்னும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான்னா வா, இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா என்ன ஆகும் தெரியாது வா அது மாதிரி சொல்கிறான். ஒரு நீங்கள் வந்து சரி பரவாயில்ல 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், மழை வர பெய்யுது, ஜாலியாக நனைஞ்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த ஷாப்லேருந்து வெளில வரீங்க. இப்போது ஜங்குக்கா வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா வா போகலாம் அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து மழை வருதுடி கொஞ்ச நேரம் நெல், மழையில் போனால் தான் ஜாலி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கா கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஜங்குக்காக்கும் ஓகே ஃபைன், மழையில் நனைஞ்சா யாருக்கு தான் பிடிக்காது. அதனால் ஜங்குக்கா வந்து அப்படியே வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏடி சொல்லிட்டு அந்த மழையை அப்படியே ஒரு மாதிரி விளாண்டுட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரீங்க. ஜங்குக்கா வந்து அந்த பைக்கோட மிரரில் உங்களை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கா அந்த பைக்கெலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த மலையில் நின்று அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா வந்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் வந்து கிட்ட இழுத்துக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா என்னாச்சு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து சரி நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன், நான் கேட்டது இப்போ நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் இப்போ தான் ஜங்குக்காவோட ஐஸே பார்த்துருப்பீங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீலோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்காவோட ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது. ஜங்குக்கா அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டே வந்து உங்களை தூக்கிட்டு போகிறான் ரூமுக்கு. நீங்கள் வந்து ஜங்குக்கா இன்றைக்கே வேணுமா, இன்றைக்கே வேணுமா இல்லை இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை பெட்டில் வந்து போடுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா மெதுவா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க, ஏன்டி நான் தடவை தொட்டுற மாதிரி அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு I was started with my kiss அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது
அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து உனக்கு ஏன்டி வாய்ஸ் உள்ளே போகுது அது மாதிரி கேட்குறான். நீங்கள் அந்த ஆமாம் உங்கள் ஹேண்ட் இப்போ என்னோடய ஹிப்பில் இருக்குது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து ஓ அதனால ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் ஹியர்ஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு உன்னை ட்ரெஸ்ஸோடு பார்க்கறதோட ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கறத ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் சோச்சி ஜங்குக்கா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே மறைச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு உண்மையாக தான்டி சொன்னேன், எனக்கு என்னவோ நீ வந்து ட்ரெஸ்ஸோடு பார்க்கறத விட அப்படி பார்க்கறது அழகாக இருக்க அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்லோலாம் எடுத்து உங்கள் மூஞ்சி வந்து மறைச்சிக்கிறீங்க. ஜங்குக்கா அப்படியே சிரிச்சிட்டு சரி சரி இந்த வெக்கப்பட்டு என்னை வேறு மைண்டுக்கு தள்ளிட்டேன், இப்போது என்னோடய ஒர்க்கை பார்க்கலாமா அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து வேணான்னு சொன்னால் விடவா போகிறீங்க அது மாதிரி சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து இதுதான் என்னன்றது என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அது மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி தான் இருக்கும் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே கிஸ்லாம் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுனா சினிங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு இடத்துல அண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுல்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கா வந்து அவனோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் வந்து ஜங்குக்கா மெதுவாக பண்ண ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து அவன் அப்படியே உங்களுக்கு ஜென்டலாக பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே வந்து மேக்கப்லாம் முடிச்சு நீங்கள் அப்படியே ஜங்குக்கா செஸ்ட்டில் வந்து படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கா வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு இப்படி படுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் செஸ்ட் கிட்ட அப்படியே ஹக் பண்ணி தூங்குறான். நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கா ஹக் பண்ணிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் அப்படி அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கா வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோட்டும் அது மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணி தூங்குறீங்க. ஓகேடா இதோடு நான் வந்து இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒன் ஷாட்ஸ் அப்புறம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிலேயாக வந்துச்சுன்னா ரியலி சாரி. ஆனால் டைம் இருக்க டைமில் கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.